ஜேசிபிஓஏ ஒப்பந்தம் ஒருபுறம் நெருக்கடி கொடுக்க ஈரானுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா முடக்கிறதுக்கான வேலையை இப்போ தொடங்கியிருக்காங்க. இது ஈரானுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேக் ஃபயராக இருக்க போகுது? சீனா ஹவுதிகளுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது பேருதவியாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, அவங்க ஒரு முக்கியமான சேட்டலைட் உதவியை இப்போ ஹவுதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஹவுதிகளில் தான் இப்போ அமெரிக்கா பயங்கரமாக அட்டாக் ஒன்று பண்ணியிருக்காங்களாம்ல. அது என்ன கதை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு புறம் லெபனானில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸ் படைகள், லெபனானில் எப்படி ஹமாஸ் படைகள் கைது செஞ்சுருக்காங்க? லெபனான் இப்போது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது? அப்போது சிரியாவினுடைய கதை என்ன? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் மிடில் ஈஸ்ட்டை சுற்றி இருக்குது. ரஷ்யா யாருக்கு ஆதரவாக இப்போ களமிறங்க போகிறாங்க? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ராஸ் இஸா எண்ணெய் துறைமுகம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹவுதிகள்கிட்ட இருக்குது. ஹவுதிகளுடைய இந்த துறைமுக எண்ணெய் கிணறுகள் மீது இப்போது அமெரிக்கா அட்டாக் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய அந்த ட்ரூமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கப்பல் மீது ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அமெரிக்கா இந்த வான்வெளி தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இதில் குறைந்தபட்சம் 40 பேர் ஹவுதிகள் இறந்து போயிருக்கதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் இப்போது செய்திகள் வெளியாயிருக்கு. இது ஹவுதிகளுக்கு விழுந்த பேரிடியாகவும் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஹவுதிகளுக்கான பெரும் இழப்பாகவும் பார்க்கப்படுது. ஈரானை கட்டுப்படுத்துறதுக்கு 3 முக்கியமான பிளானோட களம் இறங்கியிருக்காங்க அமெரிக்கா. அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதே நேரத்தில் மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த 3.67 யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். இதற்கு மேலே நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது அப்படின்னு ஈரானுக்கு இந்த அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய கெடு தான் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. சரி, இந்த யுரேனியத்தை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்குல்ல, 1979 இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பிறகு நடந்த பெரிய அளவிலான மாற்றங்கள், அந்த டயத்தில் அமெரிக்கா ஈரானுடைய சொத்துக்களை முடக்குச்சு. 81க்கு பிறகு சில மாற்றங்கள் நடந்தது. ஆனால் இன்ன வரைக்கும் ஈரானுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் பறந்து விரிஞ்சு கிடக்கு. இதை திருப்பி மீட்பதற்கான வேலையை அமெரிக்கா செஞ்சு கொடுக்குறேங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. குறிப்பாக அமெரிக்காவில் மட்டும் 100 பில்லியனில் இருந்து 120 பில்லியன் டாலர் அளவிற்கு ஈரானுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இதை ரிலீஸ் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஈரானுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இட்டாலி ரோமில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மீட்டிங்கில் இது சம்பந்தமான கையெழுத்துகள் இடப்படும் அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கு. 3வது இந்த ஃப்ரோசன் ஃபினான்சியல் அசட், இந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை 2வது பிளானாக வச்சுருக்காங்க. 3வது பிளான் அப்படிங்கிறது ஆயில் எக்ஸ்போர்ட்டில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுப்போம். நம்ம ரஷ்யாவுக்கு எப்படி பொருளாதார தடைகள் இருக்கோ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் ஈரானுக்கு இருக்காது. ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படிங்கிற நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க ஈரான். அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மிக முக்கியமான பிளானும் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆக போகுது. இதற்கான கையெழுத்து தான் ரோமில் வச்சு பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் ஈரானுடைய அணு ஆயுத திட்டங்களை கைவிட செய்கிறது. 2018 ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்திற்கு பிறகு அமெரிக்கா வெளியேறிச்சு. அதற்கு பிறகு 2019 சுலைமானி அவர்களுடைய மரணம், இது எல்லாமே ஈரானுக்கான பேக் ஃபயர் தான். அதற்கு பிறகு ட்ரம்ப் ஆட்சி முடிஞ்சதற்கு பிறகு 2024 எலெக்ஷன் டயத்தில் ஈரான் ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சி செய்த நிகழ்வுகள் இது எல்லாமே உலக நாடுகள் அறிந்தது தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த வாரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத தாண்டி இப்போதைக்கு போரற்ற ஒரு சூழல் நிலவணும் அப்படின்னா
ஈரானுடைய வருவாயையும் ஜாஸ்தி பண்ணிட்டு தேவையான யுரேனியத்தை மட்டும் இப்போதைக்கு என்ரிச்மெண்ட் செய்கிறதுக்கு மட்டும் ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. டியாகோ கார்சியா, இந்த வார்த்தைகளை நீங்கள் அவ்வளவு எளிமையாக மறந்திருக்க மாட்டீங்க. இது இங்கிலாண்டினுடைய மிக முக்கியமான தீவு கூட்டங்களில் ஒன்று. இங்கே தான் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இங்கேருந்து ஈரானை எளிமையாக அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தான் 30,000 டன் அளவிற்கான அந்த B2 பாம் பெரிய பதுங்கு குழிகளை கூட அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த பாமை கொண்டு நிலைநிறுத்தியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் டைரக்டாக ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இஸ்ரேலில் அமெரிக்காவினுடைய கப்பல் கட்டக்கூடிய தளம் இருக்குது. அந்த தளத்திற்கு ஆயுதங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எந்நேரத்தில் வேணுமானாலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை இப்போதைக்கு தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற செய்தி மட்டும் துளசி அப்படிங்கிற நபரால் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. யார்? அமெரிக்கா சைடில் இருந்து. அமெரிக்கா சிரியாவை விட்டு வெளியேறுவதாக ஒரு மிக முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. 600 பேர் துருப்புகள் வெளியேறதா முதற்கட்டமாக வெளியேறாங்க. ரஷ்யா சிரியாவை விட்டு வெளியேறிடுமான்னு கேட்டால், ரஷ்யா சிரியாவில் அசாத்தினுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. பட் அதற்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது கிடையாது. HDS குழு இப்போதைக்கு ஆட்சியில் இருந்தாலும் அவங்கள துடைச்செறிஞ்சு எப்படியாவது சிரியாவினுடைய நிலத்தை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் ரஷ்யா லிபியாவுக்கு தன்னுடைய படைகளை மாற்றி அமைச்சாங்க. அதற்கு பிறகு HDS குழு கேட்டுக்கொண்டதன் பேரில் லிபியாவில் இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையும் மறுபடியும் இந்த சிரியாவினுடைய மிக முக்கியமான 3 தளங்கள் இருக்குது ரஷ்யாவுக்கு. அந்த 3 தளங்களில் மறுபடியும் செட்டில் பண்ணியிருக்காங்க ஆயுதங்களை. ஸோ இஸ்ரேலிடமிருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ரஷ்யா மட்டும்தான் இப்போதைக்கு காவலாளி அப்படிங்கிறத சிரியா உணர்ந்திருக்காங்க. நேற்று நம்ம சொன்னப்போ சில பேர் நம்ப மறுத்தாங்க. ஹிஸ்புல்லா லெபனானை விட்டு வெளியேற்றுவதற்கான வேலையை இப்போது அமெரிக்கா மூலியமாக லெபனான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதை ஊர்ஜினப்படுத்தக்கூடிய வகையில் லெபனானில் இருக்கக்கூடிய 3 ஹமாஸ் படைகளை இப்போ கைது பண்ணியிருக்காங்க லெபனான் அரசு. தவிர்த்து ஹிஸ்புல்லாவுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க லெபனான் அரசு. ஸோ நீங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா இருக்கும்போது ஹமாஸினுடைய மிக முக்கியமான நபர்கள்லாம் லெபனானில் கைது செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு தலைவர்களுடைய மாற்றம், லெபனானில் ஆட்சி மாற்றம், இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறுது. அப்போது இங்கே லெபனானில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை தான் மக்கள்கிட்ட கொண்டு நம்ம சேர்க்குறோம். லெபனானில் இப்போ நம்ம மாற்றி சொல்கிறதுனால ஒன்றும் உலகத்திற்கு நட்டமாக போகிறது கிடையாது. உண்மை என்னவோ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். லெபனானில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. அங்கே ஹிஸ்புல்லா படைகளை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா படையை செயல்படாமல் விடாமல் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகள் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த உண்மை சம்பவத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஹமாஸ் இஸ்ரேலுடைய கோரிக்கையை ஏற்கலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஹமாஸ் அவங்களுடைய டேபிளில் வச்சுருந்த அந்த கோரிக்கைகள், இஸ்ரேலுடைய கோரிக்கைகள் 11 ஹோஸ்டேஜ் விடுதலை அப்படிங்கிறத இப்போ கீழே தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேற முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் தீவிரமாக இருக்காங்க. இதன் காரணமாக ஹோஸ்டேஜினுடைய ரிலீஸும் கிடையாது அப்படிங்கிறதுல ஹமாஸ் உறுதியாக இருக்காங்க. கத்தாருடைய எமீர் ரஷ்யாவுக்கு நேரடியாக பயணம் போயிருக்கார். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினோட அவர் உட்கார்ந்து பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. சிரியாவை பற்றி பேசியிருக்காங்க, காசாவை பற்றி பேசியிருக்காங்க, ஹமாஸினுடைய விடுதலை பற்றி பேசியிருக்காங்க. ரஷ்யா ஹமாஸுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதியும் கொடுத்துருக்கதா செய்தி வெளியாகிருக்கு. ஸோ கத்தார் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக ஹமாஸை முன்மொழிகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரஷ்யா எந்த நேரத்தில் வேணுமானாலும் தங்களுக்கான உதவியை வழங்கக்கூடும் அப்படின்னு ஹமாஸ் இப்போது பெருமகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கதா செய்தி வெளியாக இருக்குது. சாங்க்வாங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இவங்க யாருன்னா சைனீஸினுடைய மிலிட்ரி சைடில் ஒன் ஆஃப் த பார்ட்டில் இருக்காங்க. இவங்க ஹவுதிகளுக்கு தனது சேட்டலைட்டை இமேஜஸ் இருக்குல்ல, அதை கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவினுடைய USS ட்ரூமன் மாதிரியான போர்க்கப்பலையெல்லாம் அட்டாக் பண்ணணுன்னா நீங்கள் சேட்டலைட்டினுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற கதை தான் அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறதுங்கிறது. ஆனால் அதை ஹவுதிகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய MQ-9 ரீப்பரில் இருந்து எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக யாராவது ஒரு ப்ராக்ஸி இருப்பாங்க.
அது ஈரானை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. காரணம் என்னென்னா, சிரியா அப்படிங்கிற இடம் பிளாக் ஆகி நிற்கிது. ஸோ இப்போது ஹவுதிகளுக்கு உதவி செய்கிறதுல சீனா வந்து தன்னுடைய சேட்டலைட் இமேஜை கொடுத்து ஹவுதிகளுக்கு பேருதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அமெரிக்கா சைனாவை வார்ன் பண்ணியிருக்காங்க. சீனாவினுடைய கப்பல்களை நாங்கள் இனிமேல் அடிக்க மாட்டோம் அப்படின்னு ஹவுதிகள் மறைமுக ஒப்பந்தம் சீனாவோட போட்டிருக்காங்க. இதன் காரணமாக சீனாவினுடைய வணிகம் செங்கடலில் ஈஸியாக நகருது. ஸோ ட்ரேட் வார் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஹவுதிகள் செய்யக்கூடிய இந்த உதவிக்காக சீனாவும் டைரக்டாக இப்போது பெரிய உதவியாக இந்த சேட்டலைட் இமேஜை வழங்கி ஹவுதிகளை தன் பக்கம் இழுத்துருக்காங்க. ஸோ சைனா, ஈரான், ஹவுதி இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இணைந்து இப்போ அமெரிக்காவை எதிர்க்க தயாராகி இருக்கிறது அப்படிங்கிற அந்த பெரிய செய்தியையும் மக்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.